தமிழகத்திலே விஜயநகர சாம்ராஜ்யம் படையெடுத்து இங்கிருந்த படையெடுப்புகளை எல்லாம் வீழ்த்தி தமிழர் நலன் தமிழர் பண்பாடுகளை காத்து இங்கே ஏறத்தாழ 700 ஆண்டுகள் திருமலை நாயக்கர் சமஸ்தானம் அதற்கு முன்னதாக இங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அந்த போராட்டத்திற்கு விஜயநகர கிருஷ்ணதேவராயின் தலகர்த்தராக இருந்த குமார கும்பண்ணன் என்கின்ற படையெடுப்புக்கு தான் இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு 700 ஆண்டுகளுக்கு இங்கே தெலுங்கு மன்னர்கள் ஆட்சி செய்து இந்த நிலத்தின் இயல்புக்கு தகுந்தவாறு தமிழ் மொழியை காத்து தமிழை வளர்த்து தமிழ் பண்பாட்டை வளர்த்து கோயில்களை கட்டுவித்து அறநிலைய பணிகளை எல்லாம் துவக்கி இன்றைக்கு எங்கே சென்றாலும் சரி அந்த விஜயநகர பேரரசின் கட்டடக்கலை அதை ஒட்டிய எங்களுடைய உட்பிரிவுகள் இங்கே ஏறத்தாழ 28 என்னோடு இங்கே பேட்டி கொடுத்த ரெட்டியார் நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஜனகராஜ் அவர்களும் தமிழ்நாடு கம்ம எழுச்சி பேரவையின் பொதுச் செயலாளர் அருமையண்ணன் சீமான் அவர்களும் இந்த தேவாங்கு செட்டியார் உடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் ஜெயபால் அவர்களும் இன்னும் மற்ற உட்பிரிவுகளுடைய தலைவர்கள் ஒரு அளவாக வந்து இங்கு கமிஷனரை சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஏறத்தாழ 700 ஆண்டுகளாக தமிழ் மொழியை வளர்த்து தமிழ் நிலத்தை பண்படுத்தி ஏராளமான தொழிற்சாலைகளை நிறுவி அதுவும் இந்த கோவை மண்ணுக்கு 1907ஆம் ஆண்டு குடியிருக்கவே தகுதியற்ற இந்த நகரம் என்று வெள்ளைக்காரன் திரும்பி செல்லக்கூடிய அளவில் இருந்த கோவையை பண்படுத்தி தொழிற்சாலைகளும் தொழில் நிறுவனங்களையும் விவசாய நிலங்களையும் தமிழகம் முழுவதும் விளைவித்தவர்கள் நாயக்கர் சமுதாயம் நாயுடு சமுதாயம் தான். அதனோடு எங்களுடைய மாநில தெலுங்கு ஃபெடரேஷன் தலைவர் டாக்டர் CMK ரெட்டி அந்த பேட்டி கொடுத்த 1 மணி நேரத்திலே நடிகை கஸ்தூரி இடத்திலே தொடர்பு கொண்டு நீங்கள் பேட்டி கொடுத்தது சரியல்ல என்று அப்பாலஜி வாங்கிவிடுங்கள், இல்லாவிட்டால் இந்த போராட்டம் விஸ்வரூபம் எடுக்கும் என்று சொன்னார். ஆனால் அவர் கேட்கவில்லை. 1 மணி நேரத்திற்கு பிறகு நாங்கள் அவரோடு தொடர்பு கொண்ட பிறகு இன்றைக்கு 100 இடங்களிலே அந்த வழக்கு பதிவு நாயுடு ரெட்டியார் சங்கங்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கின்றது. இன்னும் 1000 இடங்களிலே இன்றைக்கும் கூட வெவ்வேறு மாவட்டங்களில். ஆகவே கஸ்தூரிக்கு கண்டனம் தெரிவித்தவுடன் அவர் அப்படியே டைவர்ட் அடித்து நான் அந்த குடும்பத்தை தான் பேசினேன் என்று சொன்னார். நீ எந்த குடும்பம் என்பதை பற்றி சொல்லலாமே, ஏன் இந்த 2000 ஆண்டுகளாக இந்த தமிழ் நிலத்திலே பண்பட்ட தெலுங்கர்களை தெலுங்கு மொழி பேசுபவர்களை தெலுங்கு சமுதாயத்தை பெண்களை மன்னர்களின் அந்த புறத்தில் சேவை செய்ய வந்தவர்கள் என்று சொன்னவுடன் தமிழக முதல்வரை சொல்கின்றீர்களா திமுகவை சொல்கிறேன்றார் என்று நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் அப்படியே அவர் சொல்ல தமிழக முதல்வர்களாக இந்த தமிழ் நிலத்திலே மைனாரிட்டி மொழி பேசக்கூடியவர்கள் தான் இங்கே ஆண்டிருக்கின்றார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, மேடம் ஜெயலலிதாக இருந்தாலும் சரி, 80 வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன கலைஞராக இருந்தாலும் சரி, தமிழ் நிலத்திற்கு பாடுபட்டவர்கள். அவர் குடும்பத்தை பேசினாலும் அவரும் எங்கள் தெலுங்கு குடும்பம்தான். நாங்கள் எதற்கு போராடி கொண்டிருக்கோம். தமிழக அரசு உரிய வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடிகை கஸ்தூரி நீதிமன்றத்திலே வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுவரை விடமாட்டோம். தமிழகம் முழுவதும் இன்னும் வழக்குகள் பதிவு செய்யும், ஆர்ப்பாட்டம் நடக்கும். எங்களுடைய கூட்டமைப்பு கூடி வெகு விரைவில் கோவையிலே நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் செய்ய உள்ளோம் என்பதை ஊடகவியலாளர்களுக்கு நீதிமன்றத்தில் வந்து மன்னிப்பு கேட்கணுங்க. சும்மா வருத்தம் தெரிவிச்சன்ட்டு நான் பேசிய பேட்டியை பின்வாங்க மாட்டேன்னு தெனாவட்டம் அந்த அம்மா பேசுகிறாங்க. இப்போ நான் பேசின பேட்டியோ ஒவ்வொரு வார்த்தையும் நான் பின்வாங்க மாட்டேன்னு சொன்னேன்.
ஆஃப் த ரெக்கார்டாக இது ஏதோ போடுங்கன்னு சொல்லலாம், அல்லது வாய் தவறி வந்துடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் கொடுத்த பேட்டி தான் என்று ஒரு ஆக்ரோஷமாக ஒரு லேடி பேசுகிறாங்கன்னா, அதுவும் இப்பேற்பட்ட ஏறத்தாழ 2.5 கோடி தெலுங்கு மக்கள் வாழ்கின்ற 32 விழுக்காடு வாழ்கின்ற இந்த சமுதாயத்தினரை இழிவுபடுத்துகின்ற யார் வேணாலும் வந்து தெலுங்கு சமுதாயத்தை இழிவுபடுத்துவதற்கு முட்டுக்கல் அல்ல, கண்டவர்கள் எல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு. வருங்காலத்திலும் இது மாதிரி நடக்கக்கூடாது. இந்த யூடியூப் சேனல் என்று வைத்துக்கொண்டு ஒரு சில அமைப்புகள் செய்கின்ற அந்த இதை தடைய செய்ய வேண்டும். மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாநில அரசும் எடுக்க வேண்டும். எங்கள் கூட்டுக்குழு நாங்கள் விரைவில் இங்கு கூடி முடிவெடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.